திரு குமார், எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது. நாங்கள் முன்னெச்சரிக்கையாக, அச்சம்னு கூட இல்லை, நாங்கள் முந்திக்கிறோம், முன்னெச்சரிக்கையாக இருக்கிறோம். நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே, விழிப்புணர்வோடு இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. எங்களுக்கு இப்படி ஒரு தெளிவுபடுத்த வேண்டியது மத்திய அரசுடைய கடமை. தெளிவுபடுத்தலாமே, நாடாளுமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு, நாடாளுமன்றத்திலே தெளிவுபடுத்தலாமேன்னு கேட்குறாங்க. இதுக்கு பாராளுமன்றத்தை முடக்கணுமா? பாராளுமன்றத்தை முடக்கணுமா? பாராளுமன்றத்தை இல்லை கொஞ்சம் இருங்க. நீங்கள் பேசும்போது நான் ஒன்றுமே பேசலை. அதாவது இந்த பாப்புலேஷன் டிஃப்ரென்சஸ் எல்லா மாநிலத்திலையும் ஒன்று போல் இல்லாததுக்கு பாஜக காரணமா? ஏன்னா அவர் 4-5 கேள்வி தான் கேட்க போகிறேன், அதுக்கு அவர் யாராவது பதில் சொல்லட்டும். காரணமா? 2051 யார் ஆட்சி இருந்தது, 61 யாருடைய ஆட்சி இருந்தது, 71 யார் ஆட்சி இருந்தது, 76 யார் ஆட்சி இருந்தது, 84 வரைக்கும் எந்த ஆட்சி இருந்தது, திமுக எத்தனை வருஷம் காங்கிரஸோட ஒட்டி உறவாடினது, என்ன நினச்சாலும் தமிழ்நாட்டை மீறி எதுவுமே நடக்க முடியாத ஒரு சூழல்லாம் மெஜாரிட்டியோட ரொம்ப மிருகப்பலத்தோட ஆட்சி நடந்து கொண்டு இருந்தது. அப்போல்லாம் இதை பற்றிலாம் ஏன் யோசிக்கலை? இன்றைக்கி இவ்வளவு நாட்டுக்கு வாஜ்பாய் கொடுத்த வாக்குறுதியின்படி 2026 இது டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்ற விஷயங்கள்லாம் பண்ணணும், அதை தொடர்ந்து இதெல்லாம் பண்ணணுங்கிறது ஒரு பார்வை இருந்தாலும் அதை அணுகிற முறை பாராளுமன்றத்தை நிறுத்தி தான் இதெல்லாம் எங்களுடைய பிரளயத்தை சொல்றது யூபிஏ கவர்மெண்ட் செகண்ட் வலுவா இருந்த டைம் திமுக 2006 2010 2014 வரைக்கும்னே வச்சுக்கோங்களேன். அந்த பீரியட் 2000 ஃபர்ஸ்ட் டெனரையும் சேர்த்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டெனர் 2009 to 2014 செகண்ட் டெனரில் இருந்தாங்க. அப்போ 2011 சென்சஸே வெளியில் வரல. அப்படி இருக்கும்போது அடுத்து 2021 தான் வரணும். 2021 இதை எழுப்பி இருக்கலாமே அப்படிங்கிறது ஒரு நியாயம். ஆனால் அப்போ கோவிட்னால வரல இல்லையா? அப்போ 26 அவங்க எழுப்ப முடியும், சரியான நேரத்தில் தானே எழுப்புறாங்க. ஏன் நீங்க அன்னைக்கு எழுப்பலங்கிறது மற்ற விஷயத்துக்கெல்லாம் சொல்றோம். நீங்க யூபிஏவோட இருந்தீங்க, அன்னைக்கு இதெல்லாம் விட்டு கொடுத்தீங்கன்னு சொல்ற மாதிரி இதையும் சொல்லி போயிட முடியுமா? இவ்வளவு பாதிப்பு எங்களுக்கு இருக்கு, எங்களை பாதிச்சிரும், எங்களை இதெல்லாம் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைச்சிரும். பிரதிநிதித்துவத்தை குறைக்க தான் செய்யும், அதை நான் மறுக்கலை. ஆனால் அதுல ஒரு நியாயம் இருக்கணும்ல. நியாயம், அதாவது குறைக்கும் போது அதுல எப்படி நியாயம் இல்லை? குறைக்கிறதுன்னா குறைஞ்சா நியாயம் இருக்குங்கிறேன். குறைஞ்சா பாதிப்பு இருக்கும். குமார் ஏத்துக்கிறாரா? இல்ல ஒரு நாட்டுல இப்போ தமிழ்நாட்டுக்கு 38 மாவட்டம் இருக்கு. எல்லா மாவட்டத்திலையும் ஒன்று போல பாப்புலேஷன் இல்லை, ஒன்று போல நிலைமைப்பு அமைப்புகள் இல்லை, ஒன்று போல வருவாய் இல்லை, எல்லாம் வித்தியாசம் தான் இருக்கு. ஒன்றில் இருக்கும், ஒன்றில் இருக்கும். எல்லாம் பிரித்து பேசுனா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா ஆட்சி நடத்த முடியுமா? இப்போ முதலமைச்சர் எல்லா மாவட்டத்திலையும் இருந்து எங்களுக்கு இப்படி இல்லை அப்படி இல்லை, எங்கள்கிட்ட இவ்வளவு இருக்கு அவ்வளோ இருக்குன்னு பேசுனா மாநிலத்தை நடத்த முடியுமா? இதை வச்சு தான் இதான் ஃபார்முலா. இந்தியாவுக்கு ஒரு அரசு இருக்கிறது. அந்த அரசு 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசத்தையும் உள்ளடங்கியது. மாவட்டங்களின் ஒன்றியம் தமிழ்நாடு அரசு சொல்லணும். நீங்க சொல்றபடி நீங்க சொல்ற லாஜிக்கே உங்க லாஜிக்கே அதை விட்டுறேன். ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ சென்னைக்கு அதிகமாக செஞ்சு கோயம்புத்தூருக்கு கம்மியாக செஞ்சுருக்கிறாங்களா? இல்லை நீங்கள் சொல்கிற வாதத்தின் அடிப்படையில் இங்கே ஏன் அந்த கம்பேரிசன் ஏன் வருது? இங்கே சென்னையுடைய மக்கள் தொகைக்கும் கோயம்புத்தூர் மக்கள் தொகைக்குமா கணக்கு போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஈக்குவல் அலாட்மெண்ட் தானே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஆனால் மத்திய அரசு அப்படி செய்கிறதா அப்படிங்கிறது தான் மொழி சார்ந்தும் அவங்க அதை சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட்டுக்கு இவ்வளோ ஒதுக்குறீங்க, எங்களுக்கு ஒதுக்கலை. இப்போ எடுத்தீங்கன்னா அவர் இன்னொரு பட்டியல் வச்சுருப்பார், அவர் இன்னொரு பட்டியல் சொல்லுவார். இந்த மாதிரி உத்தரப்பிரதேசத்துக்கு இதுக்கு இவ்வளோ ஒதுக்குனீங்க, எங்களுக்கு ஒதுக்கலை. உத்தரப்பிரதேசத்துக்கு விளையாட்டுக்கு இவ்வளவு ஒதுக்குனீங்க, எங்களுக்கு இவ்வளவு ஒதுக்கி இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு 4 ஸ்டேட்டோட கம்பேரிசன் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ யார் அதை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட தானே கேட்க முடியும். அப்போ அந்த பிரச்சனை வரதை தீர்க்கிறது அவங்க தானே. கேள்வி நியாயம், கேட்பது நியாயம், கேட்டு பெறுவது நியாயம், எல்லாம் ஜனநாயகத்துக்கு உட்பட்டது தான், அனுமதிக்கப்பட்டது தான், நான் மறுக்கவில்லை. பாராளுமன்றத்தை முடக்கி ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவு செலவாகுங்கிற வரையறையெல்லாம் தெரிந்து வைத்தவர்கள் யார் முடக்கணும்? அந்த அதிகாரம் எதிர்க்கட்சிகள்கிட்ட கொடுத்துருக்கீங்களா? கேட்ட உடனே பதில் சொல்லிட முடியுமா? கேட்ட உடனே இதெல்லாம் ஆய்வு பண்ணி ஒரு குழு போட்டிருக்காங்க. ஒரு மாநிலத்துக்கு 5 எம்பிக்கள், எம்எல்ஏக்கள்,
எல்லாத்தையும் போட்டு சட்டப்பேரவை தலைவராக்கி எல்லா மாநிலத்திலும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி புள்ளி விவரங்களெல்லாம் எடுத்து ஆய்ந்து அதுக்கப்புறம் தான் ஒரு தொகுப்புக்கு வந்து அந்த தொகுப்பை எடுக்கும் போது இவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க சரியான பதில் சொல்ல முடியும். சொல்லும் போதே மூச்சடைக்கிற அளவுக்கு பட்டியல் நீளுதே. 33% ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு மசோதாவா ஏன் இதெல்லாம் பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணோம் அன்னைக்கு? நான் ஒரு ஆங்கிள் பேசிட்டு இருக்கேன், நீங்க இன்னொரு ஆங்கிள் மடக்கிறீங்க. இல்ல, அதெல்லாம் உங்க கேள்வி நியாயம் தான். உங்க கேள்வி நியாயம். நான் என்ன பேசும்போது நான் பேசுறேன், நீங்க சொல்லாதீங்க. இப்ப உங்களுக்கு நேரம் தரேன், ராஜாவுக்கு நேரம் தரேன். நான் கேட்பது என்ன, உங்க கேள்வி எல்லாரும் ஜனநாயகத்துக்கு உட்பட்டது. 6-7 மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போது 7.25 லட்சத்துக்கு 7.3 lakhs வச்சு தான் நம்ம முதல்ல எம்பிக்கள் லிமிட்டேஷனை ஃப்ரேம் பண்ணாங்க ஆரம்பத்தில் 51. அது கொஞ்சம் கொஞ்சமாக கூடி இப்போ 576க்கு அப்புறம் அப்படியே நிற்கி. அது மட்டும் அப்படியே நிற்கி, பாப்புலேஷன் மட்டும் ஜாஸ்தி. எந்த ஃபார்முலா வச்சு இவங்க வந்து குறையும்னு கேட்குறாங்கல்ல, எந்த ஃபார்முலா அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் இருக்கைகளை நாம அதிகரிச்சோம், அந்த நம்பர் எண்ணிக்கை அதிகரிச்சது, அதுக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. ஒரு கட்டடம் கட்ட போறோம், அந்த கட்டடத்துல பின்னால 1000 சீட் ஆகிடலாம், 1500 கட்டடமே கட்ட வேண்டாம்னு இதே திமுக ஆர்ப்பாட்டம் நடத்துனது. அந்த பார்லிமெண்ட் என்னத்துக்கு தேவை? காங்கிரஸும் சேர்ந்து போராட்டம் நடத்துச்சு. இதெல்லாம் தாண்டி தான் வந்து இதெல்லாம் ஞாபகப்படுத்தணும். இப்போ ஜனங்களுக்கு தெரியணும்ல, எதற்கு பாராளுமன்றம் ஆரம்பிக்கும் போதே பேசுறாங்க. அப்போ 548 சீட் போட்டிருக்குல்ல, 543 போனா கிட்டத்தட்ட 300 சீட் அதுல ஜாஸ்தி இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் தான் தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு இவங்க எப்படி முடிவு பண்றாங்க? இவங்களே தமிழ்நாட்டுக்கு வரும். அந்த எக்ஸ்ட்ரா 300ல அவர் சொன்னார் இல்லையா, 250 தான் வரும் இந்த 7 மாநிலங்களுக்கு அப்படின்னு அவர் ஒரு கணக்கு சொன்னார் இல்லையா? அவர் சொல்ற கணக்கு இல்ல, இது அவர் சொல்ற கணக்கு இல்ல. சொல்றத ஒரு வார்த்தையும் நம்பாதீங்க. சரி, நீங்க சொல்றதே நம்புறேன். இல்ல ஒரு அப்படி அபாண்டமா சொல்லாதீங்க. இது தமிழ் சொல்றேன். சரி, அவர் சொல்லல, நான் கேக்குறேன். ஒரு நிமிஷம் கேட்காதீங்க தயவு செய்து. உங்க சொந்தமா யோசிச்சு சொந்தமால இத யோசிச்சு கேட்க தேவையில்லை. தமிழோட ஃபார்முலா கிடையாது. ஏற்கனவே நம்ம அரசு வச்சிருக்கிற ப்ரோரேட்டா ஃபார்முலாவை தான் நான் கேட்கிறேன். ப்ரோரேட்டா ஃபார்முலா படி 300ல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கிடைக்கும்? அது எப்படி? அது இன்னும் முடிவே பண்ணலையே. எப்படி நீங்க கேட்ட நான் இப்படி பதில் சொல்ல முடியும்? அந்த விளக்கத்தை தான் கேட்டோம். அதான் கேக்குறாங்க அவங்க. நான் கேக்குறது அதிகமா ஒரு இடத்துல 300 பேர் சாப்பிடுறதுக்கு எக்ஸ்ட்ரா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கு. இப்போ அது பண்ண வேண்டிய ஏற்பாடுகள், பாப்புலேஷன் அப்டேட் பண்ணணும், பாப்புலேஷனை எடுக்கணும், ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு அதுக்கு பின்னால் ஒன்று சப்சிக்வெண்ட்டாக அது ஒன்று வேறு வேலை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டீலிமிட்டேஷனை ஃப்ரேம் பண்ணணும், எல்லா மாநிலமும் ஒத்துக்கணும், எல்லா மாநிலத்து அமைச்சர்களையும் கூப்பிட்டு பேசணும், எல்லா மாநில கட்சிகளையும் கூப்பிட்டு பேசணும். எத்தனை வேலைகளுக்கு பிறகு ஒரு தொகுப்பு கிடைக்கும். அந்த தொகுப்பு உருவாகும் பொழுது, அந்த உருவாக்கம் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த கூட்டத்தை கூட்டலாம். இந்த கூட்டத்தை கூட்டி உங்கள் செல்வாக்கை காமிக்கலாம். நாங்களும் பெரிய தேசிய நிறுவனத்தில் கலந்துருக்கோம், இந்தி வேண்டான்னு சொல்கிறோம், தேசிய கண்ணோட்டம் எங்களுக்கும் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிடலாம். கூப்பிட்டு அன்னைக்கு உங்கள் கருத்தை சொல்லலாம். ஒண்ணுமே நடக்கல. அதுக்குள்ள ஒரு கேரண்டி கொடுத்தாங்க. என்ன கேரண்டி? அமித்ஷா கோயம்புத்தூர்ல பேசும்போது சொன்னாரு, உங்களுக்கு எதுவுமே குறையாதுன்னு சொன்னாரு. அதான் அவர் கேட்கிறாரு. நாடாளுமன்றத்தில் அவர் பேசினதுக்கும் இங்க கோயம்புத்தூர்ல பேசினதுக்கும் முரணா இருக்கு. தெலுங்கானா மாநிலத்துடைய பரப்புரையில பிரதமர் பேசினதுக்கும் முரணா இருக்கு. அப்ப எது உண்மைன்னு சொல்லணும்ல. ஒரு கூட்டத்துல ஒரு கேள்வி, பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டாலோ, யாரோ ஒருத்தர் ஆர்வம் உள்ளவங்க ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா, காங்கிரஸ் இப்படி சொல்லுதே, இப்படி காங்கிரஸ் இப்படி சொல்லுதே, இப்படி நடந்தால் என்னன்னு கேள்வி கேட்டா அந்த உடனே எந்த விதமான நோட்டு இல்லாம அப்படி எல்லாம் பேசுறவங்க மோடி, அப்படி எல்லாம் பேசுறவங்க என்ன இருக்குதோ பார்த்து படிக்கிறவரு கொஞ்சம். அப்போ பிரதமர் 100 தொகுதி தென்னகத்துக்கு குறைஞ்சா ஒத்துக்குவாங்களான்னு பிரதமர் உடனே ஒரு ரியாக்ட் பண்ணி ஒரு கேள்வி கேட்டா அதை ஒரு பாயிண்ட் இவங்கள்ட்ட என்ன லோக்கல் ஸ்டாண்டர்ட் கிடையாது. பிரதமர் பேசுனதை தானே கேட்டாங்க. இதுல என்ன நோக்கம் கேட்க முடியும்? பேசாதத சொன்னாலும் இது உள்நோக்கம் இருக்கு. அவர் அப்படி பேசல. அவர் பேசுனத கேள்வி எல்லாம் உள்நோக்கம். ரெடிமேடா எப்போதும் இதெல்லாம் வச்சிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் உட்கார்ந்து அறிஞர்கள் ஆய்வு
இப்போ எல்லாரும் மாநில அளவில் இந்திய அளவில் பேசி முடிவெடுத்து இப்படி தான் முடிவு அப்படிங்கிறத கொடுத்து அது ஒத்துக்க வைக்கப்பட்டு மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகுதான் இது வெளியே வர போகிறது. கான்ஸ்டிடியூஷனே அப்படித்தானே வந்தது. எத்தனை நாள் பார்வைக்கு வைத்தார்கள். அந்த மாதிரி அப்படித்தான் விவாதிக்க வரப்போகுது. அதுக்கு முன்ன ஊரை கிளப்பி விட்டு இப்படி எல்லாம் ஊரை கிளப்பி விட்டு ஊரை நாங்க தான் பெரிய செல்வாக்கு மிக்கவர்கள் காமிக்கணுங்கிறது இல்ல இல்ல. அவங்க என்ன கேக்குறாங்க, எங்களுக்கான ஃபேரா எல்லாருக்கும் மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்குங்க. நான் இப்போ சொல்றேன், எந்த மாநிலத்துக்கும் எந்த மக்களுக்கும் பாதிக்கிற மாதிரி எந்த முடிவும் அந்த அரசு எடுக்காது. உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து 80 160 25 கோடி அங்க மக்கள் தொகை. இங்க வந்து 22 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி. அங்க எவ்வளவு தெரியுமா, 30 லட்சத்துக்கு மேல ஒரு பிரதிநிதியா இருக்காங்க. அங்க 80 பேர், 25 கோடி மக்களுக்கு 80 எம்பிக்கள். அப்போ அங்க எவ்வளவு மாற்றணும். எல்லாத்தையும் வச்சு எல்லாரும் பாதிப்பு இல்லாம எல்லாருடைய கன்கரண்டையும் வாங்கி எல்லாருடைய அப்ரூவலையும் வாங்கி தான் செய்வாங்க. பிரளயத்தை கிளப்புறதுக்கு இப்போ போராட்டம் நடத்திட்டு இருக்காருங்கிறது என்னுடைய பார்வை. அவ்வளவு.